வணக்கம். 63 நாயன்மார்கள்ல இன்னைக்கு நாம இன்னொரு நாயனாரை பற்றி பார்க்க போறோம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஏயர்கோன் கலிக்காமர் அப்படிங்கிறது இவரது பேர். ஏயர்கோன் கலிக்காமர் வேளாண்மை குலத்துல பிறக்கிறார். வேளாண்மைனா விவசாயம் செய்யக்கூடிய அந்த பெருமக்கள் வீட்டுல இவர் பிறக்கிறார். அதத்தான் ஏயர்கோன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் பேர் கலிக்காமர். அப்போ இவர் அவதரிச்ச தலம் காவேரிக்கு வடகரையில உள்ள திருப்பெருமங்கலம். பெருமங்கலம் தான் பேரு. அடியார் அவதரிச்சதுனால திருப்பெருமங்கலம். இந்த அடியாருக்கு சிவனுக்கு தொண்டு செய்யறதே வேலை. சிவனுக்கு தொண்டு செய்யறதே அவரது முக்கிய கடமை. திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊர்ல உள்ள இறைவனாருக்கு நிறைய திருப்பணி செய்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருப்புன்கூர் அப்படிங்கிறது நந்திய பற்றின பாடல்ல வரும். அதை நம்ம சொல்லி காட்ட முடியாது. இது வந்துரும் பாட்டை நம்ம சொன்னோம்னாக்க பிரச்சனை வந்துரும். இந்த கலிக்காமர் மானக்கஞ்சாரனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாருடைய மகளைத்தான் திருமணம் பண்ணியிருக்கார். மானக்கஞ்சானர் வரலாறு நான் இன்னும் சொல்லல. இவங்க 2 பேரும் சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க. இந்த கதையில அவரு எதுவும் ஒரு கதாபாத்திரமா வரல. அவருடைய மகளை இவர் கலிக்காமர் திருமணம் செய்திருக்கார். இதுல இன்னொருத்தரும் வர்றார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமயக்குறவர்கள் 4 பேர்ல சுந்தரர் அப்படின்னு அழைக்கப்படுற சுந்தரர் இந்த கதையில வர்றார். எப்படின்னு கேட்டீங்கன்னா கலிக்காமர் மிகச்சிறந்த சிவபக்தர். இவர் இப்படி இருக்கையில சிவபெருமான் சுந்தரர் வாழ்க்கையில ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி இருக்கார். அவருக்கு வேறு பெயர்கள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவருடைய அழகை பார்த்து பெருமானே சிவபெருமானே அவரை சுந்தரர் அப்படின்னு சொன்னாராம். அதுவே பேரே நிலை. அவர் வச்ச பேர் நிலைக்காம இப்படி போகும். சுந்தரம் அப்படின்னா அழகு. அதனால அவருக்கு சுந்தரர் அப்படின்னு பேர் வச்சார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 மனைவிகள், பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் அப்படின்னு. இந்த 2 பேரும் கூட இப்ப இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் இல்லை. ஒரே ஒரு துணுக்கு போல வருது. இந்த பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானை சுந்தரமூர்த்தி நாயனார் தூது அனுப்பினாராம். சுந்தரமூர்த்தி நாயனாரானவர் பறவை நாச்சியாரிடம் சிவபெருமான தூது அனுப்பினார். இத கேள்விப்பட்ட இந்த நாயனார் என்னக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. இவன்லாம் சிவபக்தனா? ஒரு சிவபக்தன் இப்படி செய்வானா? திருமாலும் பிரம்மனும் 30 முக்கோடி தேவர்களும் தொழக்கூடிய ஒரு இறைவனை தூது அனுப்புறதா? இவரும் இரவோடு இரவாக தேரோடும் வீதிகள்ல இப்படி நடந்து போய் தூது சொல்லிட்டு வர்றதா அப்படின்னு ரொம்ப 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 கோபமா இருந்திருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் மேல. இதை அறிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் இறைவனை தினம் தினம் மன்றாடுறார். கலிக்காம நாயனாருக்கு என் மேல் உள்ள கோபம் குறையணும், அவருக்கு என் மேல் உள்ள
கோபம் தீரணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட மன்றாடுறார். அதனால இறைவன் இந்த 2 பேரையும் நண்பர்களாக்க திருவுளம் கொள்கிறார். இப்படி அவர் திருவுளம் கொண்டு அவர் செய்த ஒண்ணு என்னன்னா, கலிக்காமருக்கு சூளை நோய் வர செய்கிறார். சூளை நோய்ங்கிறது அல்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அது அதிகமாகி அவருக்கு இருக்கு. அதிகமானா சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அந்த அளவுக்கு போக விடக்கூடாது. அந்த அளவுக்கு போச்சுன்னா அப்புறம் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இது இறைவன் அவருக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக செய்தது. இந்த சூளை நோய் அவருக்கு கலிக்காமருக்கு சாப்பிட முடியாம, சாப்பிடாமலும் இருக்க முடியாம, இப்படியெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறார். கஷ்டப்படும் போது இறைவன் அவர்கிட்ட சொல்றாரு, இதை என்னுடைய மிகச்சிறந்த தொண்டனாலதான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த தொண்டன் யாருன்னு கேட்டா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்றார். இது அவரது விளையாடல் தானே, சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறார். இத கேட்டு கலிக்காமருக்கு சூழி நோயை விட மனநோய் அதிகமாகுது. இப்படிப்பட்டவன் என்னுடைய நோயை குணப்படுத்துறதா, இதுக்கு நான் இறத்தலே பெரிது அப்படின்னு புலம்புறார். இந்த ஒரு சிவபெருமானையே அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்த இந்த மனிதன் எனக்கு இந்த நோயை குணப்படுத்த தேவையே இல்லை, அதை விட நான் இறந்து போறதே பெரிது அப்படின்னு சொல்லி குருவாளால தன்னோட வயிற்றை கிழிச்சுக்கிட்டு இறந்து போயிடுறார். அங்கே இறைவன் சுந்தரர்கிட்ட நீங்க போய் அவருடைய கலிக்காமருடைய சூளை நோயை தனிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறார். உடனே இவரும் சந்தோஷமா கிளம்புறார். நாம நண்பர்களாக நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கார். வரும்போது அங்கிருந்து வரும்போது இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் எப்படி அனுப்புவாங்கங்கிறதுதான் இது இறைவன் செய்தது. இவர்கிட்டையும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்றது. இல்லைன்னா முன்னாடி எல்லாம் அந்த செய்திகள் லிகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிகிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒரு துணியில தான் எழுதி அத சுருட்டி ஒரு குழல் அது மாதிரிக்குள்ள அடைச்சு அத சீல் பண்ணி குதிரையில போற ஒரு ஒற்றன்கிட்டதான் கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் அந்த காலத்துல அரசர்கள் காலத்துல செய்தி பரிமாறது இந்த வகையில தான். இது இறைவனே இவங்களுக்கு அவர்கிட்ட கலிக்காமர்கிட்ட இன்னார் வர்றாருன்னு சொல்றாரு, இவர்கிட்ட நீங்க போய் அதை குணப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இந்த மானக்கஞ்சாரனார் அப்படிங்கிற நாயன்மார தானே கலிக்காமர் கல்யாணம் பண்ணி இருக்காரு. அதனால அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, கலிக்காமருடைய மனைவி, அவர் இறந்த பிறகு நம்மளுக்கும் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை, அதனால நம்மளும் அவருடனே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது செய்தி வருது, சுந்தரர் அண்மையில வந்துட்டாரு, அதாவது பக்கத்துல வந்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது. செய்தி வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க செய்யறாங்க, அவரை ஒரு அறைக்குள்ள அவர் இருந்த அறை கதவை சாத்தி வச்சிடுறாங்க. ஏவலாள்கள் வேலையாட்கள் கிட்ட சொல்லி எங்களுடைய சுற்றத்தாறுகளிடையும் நீங்க போய் சொல்லி சுந்தரரை எதிர்கொண்டு அழைக்க சொல்லுங்க அப்படின்னு கலிக்காமருடைய மனைவி சொல்றாங்க. அதே மாதிரி வேலையாட்கள் போய்
இவங்களுடைய உறவினர்களிடம் சொல்ல அவங்க எல்லாரும் சுந்தரரை எதிர்கொண்டு அழைக்க போறாங்க. கொண்டு போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததும் அவரை ஆசனத்துல அமர வைக்கிறாங்க. அமர வச்சு உபசரிக்கிறாங்க. சரி, எனக்கு கலிக்காமரை பார்க்கணும், அவருடைய சூளை நோய்க்கு மருந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. மருந்துங்கிறத விட அந்த காலத்துல பதிகங்கள் பாடி குணமான நோய்கள் பல உண்டு. இந்த சுந்தரருக்கே 2 கண்களும் பறிபோய் அவர் ஒரு கோவில் பயணம் பண்ணி இறைவனாரது கோவில்களுக்கு பயணம் செய்து ஒரு கோவில்ல பதிகம் பாடிட்டு கிளம்பும் போது ஒரு கண் வந்ததாகவும், அப்புறம் இன்னொரு கோவில்ல பாடும்போது இன்னொரு கண் வந்ததாகவும் சொல்லுவாங்க. அது பாடல்கள்ல இருக்குது. இடக்கண் குறைபாடு நீங்க, வலது கண் குறைபாடு நீங்க அப்படின்னு சொல்லி வரும். அது போக எனக்கே மனநிலைமையும் கொஞ்சம் மனநிலைமைன்னு ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல எனக்கு. பழைய நினைவுகள் இப்ப உள்ள நினைவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு பிணைஞ்சு எனக்கு பக்கத்துல ஆறுதலுக்கு யாரும் இல்லாததுனால நான் போட்டு பிணைஞ்சு என் மனசை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லலாம். தூக்கம் போயிருச்சு, சுத்தமாவே பறி போயிருச்சு தூக்கம். அப்புறம் யூரிக் ஆசிட்ங்கிற ஒரு விஷயமும் ஆகி 2ம் சேர்ந்து என்னை பாடாப்படுத்தி நான் இறைவனாருடைய அவரை பற்றி எழுதப்பட்ட பதிகங்களை படிச்சேன். அந்த குறிப்பிட்ட பதிகங்களை படிச்சேன். ஆனாலும் மருத்துவமனைக்கும் போனேன். அந்த மருத்துவமனைக்கு போறதுக்கு வழிகாட்டுறது யாருன்னா இறைவன் தான். ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, இந்த அவங்கிட்ட போங்க, இந்த இவங்கிட்ட போங்க, அவங்கிட்ட போய் திருநூறு போடுங்க, இவங்கிட்ட போய் திருநூறு போடுங்க, அந்த மாதிரிதான் சொன்னாங்க. நான் என் பையன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், என்னையே அறியாம ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம நடந்துச்சுன்னா நீ மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணுமே, அல்லாது வேற எங்கேயும் கொண்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆலயத்துக்கு போய் இறைவனை வழிபடுறது நமக்கு பெரிய விஷயம், அதுவே போதும், அது செஞ்சா போதும். அதனால அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி. பேய் பார்த்தவங்க யாருன்னு தெரியாதான்னு. நோயை பார்த்திருக்கோம், பேய யாரும் பார்த்ததாக தெரியல. அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷர்கிட்ட போய் திருநூறு போட்டுக்கிறது அப்படிங்கிறது, அந்த திருநூறு வேணா மருந்தா இருக்கலாம். கோவிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, அவருடைய 5 எழுத்தை உச்சரிச்சு திருநூறை வாங்கி அங்க இங்க கொட்டி வச்சுட்டு வராம அப்படியே பூசிட்டு வர்றது நல்லது. இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சாயந்தரம் பாத்தீங்கன்னாலும் சரி, விடிகாலையில பாத்தீங்கன்னாலும் சரி, எந்த அலுவல் இருந்தாலும் சிவனது கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு அப்படியே அவங்க அலுவலை பார்க்க போறவங்களதான் நான் பாக்குறேன். அது கிழமைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, செவ்வாய் கிடையாது, வெள்ளி கிடையாது, அப்படி எல்லாம் முக்கியமா இல்ல. தினமும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நெல்லையப்பர் இருக்கிற தலம் இல்லையா, அப்ப எப்படி இருப்பாங்க. சரி, நான் பாதையை எங்கிட்ட மாத்திட்டேன். இப்போ சுந்தரர் இப்படி கேட்ட உடனே அதுக்கு மனைவியார் சொல்றாங்க, கலிக்காமரது மனைவியாரு, அவரு நல்லாதான் இருக்காரு, இப்ப உறக்கத்துல இருக்காரு, நோயோட கொஞ்சம் இது வேகம் தணிஞ்சு உறக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு, ஆனாலும் என்னோட மனம் நிம்மதியாகல, அதனால நான் அவரை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். அப்புறம் வேற வழி இல்லாம அவங்க
அவர் இருந்த அறை கதவை திறந்து காமிச்சாங்க. அங்க கலிக்காமனர் உடல் சரிஞ்சு இறந்து கிடக்கிறார். இத பார்த்ததும் அவர் அப்படியே அதிர்ந்து போய் சுந்தரமூர்த்தி நாயனார், இப்படி இவரை இறக்க விட்டுட்டேனே, நானு இறைவன் சொன்ன செய்ய தவறிட்டேனே, நான் உயிரோடு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவாலை எடுத்து தன் வயிறை கிழிக்க போறார். கிழிக்க போனதும் சிவபெருமான் வந்துட்டார். கலிக்காமனார் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஐயா, அப்படி தவறு செய்யாதீங்க, நான் உங்க மேல தவறான ஒரு அபிப்பிராயம் கொண்டிருந்தேன், அதை தீர்க்கத்தான் எனக்கு இறைவன் இப்படி ஒரு நோயை கொடுத்து உங்களை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய வாளை பிடிச்சிடுறார். அவர் குருவாளை பற்றி அவரை விழுந்து வணங்குறார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் கலிக்காமருடைய தாள்களை பணிஞ்சு எழுந்திருக்கிறார். கலிக்காமருடைய சூளை நோயும் தீர்ந்து போச்சு. இருவருக்கும் இடையே இருந்த ஒரு பகை உணர்வும் தீர்ந்து போச்சு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கலிக்காமர் மேல பகை இல்லை. இறைவனுக்காக கலிக்காமர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல கோபம் கொண்டார். அதுதான் இப்ப இருவரும் கட்டி தழுவி நண்பர்கள் ஆகிறாங்க. ஆரூராருடன், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரோட போய் திருவாரூர் போய் அங்க இறைவனை, அங்கேதானே அவரு சுந்தரமூர்த்தி நாயனார் முறையிட்டாரு, கலிக்காமர் என் மேல கோபமா இருக்காரு, தயவு செய்து அதுக்கு ஒரு நான் அவரோட நண்பரா இருக்க வழி செய்யுங்க அப்படின்னு வேண்டினாரு. அதனால அங்க திருவாரூர் போய் அங்க திருவாரூர் இறைவனை வழிபட்டு அவரோடு தங்கி இருந்து அப்புறம் மறுநாள் அவரோட சம்மதத்தோட விடை பெற்று கலிக்காமர் தன்னுடைய ஊருக்கு வந்தார். அப்புறம் பல காலம் சிவத்தொண்டுகள் செய்து சிவபதம் அடைந்தார். இதுதான் இந்த கதை. கலிக்காம நாயனாருடைய கதை. 63 நாயன்மார்கள். இந்த 60 தாண்டிய ஒரு முதியவள். திடீர்னு இந்த கதைகளை சொல்லணும்னு தோணுச்சு. எம்பெருமானுடைய மனம் இசைந்தால் இன்னும் மிச்ச கதைகளையும் நான் இந்த மீதம் இருக்கிற நாயன்மார்களுடைய கதையும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பதிவு உங்கள் மனதை தொட்டிருந்தா நீங்க நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றியும் வணக்கம். ஏதோ ஒரு குழந்தைய போல தட்டி தட்டி சொல்றேன், என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். இனி வரும் கதைகளை கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல முயற்சி பண்றேன். இதுல பிழை எதுவும் இருந்தால் பெரியோர்கள் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.